பரிகாரங்கள் பண்றாங்க. சில பேர் வந்து பரிகாரம் பண்ணல. ம். அப்பனா என்ன? என்ன ஆகும்? அதுதாம்மா கர்மா. அதுதான் கர்மா. செய்ய விடாது அவங்கள. செய்யாவிட்டால் அந்த துன்பத்தை அனுபவிச்சு ஆவாங்க. பரிகாரம் செஞ்சவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, அந்த பரிகாரம் செஞ்சதுனால காலதாமதமானாலும் நிவர்த்தி ஆயிடும். ஆனா நிவர்த்தி ஆயிடும். ஏன் காலதாமதமாகுது? சில கிரக தோஷங்கள் இருக்கும். சில சாபங்கள் இந்த ஜென்மத்தில் அவங்க வாங்கியிருப்பாங்க. அவங்க முன் ஜென்மத்துக்கு தான் அவங்க பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் காலதாமதமாய் சுத்தமாகும், அந்த இடத்த கிளியர் ஆகும். இப்போ ஒரு விஷயம் இருக்குமா, இந்த வீடு இருக்கு, இதே வீட்டில் தான் வந்து கோயில் இருக்கு, இதே மண்ணில் தான் கோயில் இருக்கு, ஆமா. இதே மண்ணில் தான் வந்து நகை இது நிலக்கரி இருக்கு, தங்கம் விளையுது, விவசாய நிலங்கள் விளையுது. இதே இடத்துல தான் அடக்கம் செய்வதற்கான இடம் ஒரு லேண்டு. அந்த லேண்டில் கூட இடத்துக்கு தகுந்த மாதிரி வீடு அமைகிற இடத்துல இடது, கோயில் அமையக்கூடிய இடத்துல கோயில் அமையுது, சுடுகாடு அமைய வேண்டிய இடத்துல சுடுகாடு அமையுது. அந்த பிரிவினை அந்த பிரிவினை இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கர்ம பாவங்கள் வினையின் குணங்கள் அறிந்து அதன் அடிப்படையே அவனுடைய வாழ்வு அமைகிறது. அதான் உண்மை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.